குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த தேன் போல் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கலாங்க. இந்த தேனுங்கிறது எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் எவ்வளவு இனிமையான விஷயத்தெல்லாம் சொல்லி நமக்குள்ள மாபெரும் இனிப்பு தன்மையை கொடுக்கின்றதோ, அதே போல் அந்த தேன் எங்கிருந்து எடுக்கப்படுகின்றதுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட காரணமோ யாரும் தெரிந்து கொள்ளவே விரும்பலைங்க. இன்றைய நாளில் தேனுன்ற வார்த்தையை எதற்காக எடுக்கப்படுகின்றதோ, அந்த தேன் என்ற வார்த்தைக்குள் யாரெல்லாம் மூழ்கி போக ஆசைப்படுகின்றார்களோ, அந்த மூழ்கி விட்டால் அவர்களும் அந்த ஈ போல உள்ளே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளவும் ஆசைப்படுறாங்க. அப்போது தேனை எப்படி ருசிக்கணுங்கிறதுக்கும் ஒரு வகையறாவும் ஒரு வரையறாவும் இருக்குங்க. அதை யார் ஒருவர் மேலிருந்து ருசிக்கின்றாரோ அவரின் வாழ்க்கை கடைசி வரை அந்த தேனையும் ருசிக்க முடியும். அந்த வாழ்க்கையில் அவங்களுடைய இன்பத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியுங்க. ஆனால் அதிலே போய் மூழ்கி விட வேண்டும் அப்படின்னு நினச்சா அப்போவே அவங்களுடைய எண்ணமும் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கின்றதோ அதே போல் அவர்களும் அதிலே தன்னை மாய்த்து கொள்ளவும் முடியுங்க. இன்றைய நாளில் உன்னுள் நான் தேனில் ஒவ்வொரு துளியாய் எடுக்க ஆசைப்படுகின்றேன். தேனில் மூழ்க விரும்பவில்லை. உங்களுள் நான் எப்படி விரும்புகின்றேனோ அப்படியே நீங்கள். அனைவருக்கும் குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றுங்க.